ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான அந்த செம்பருத்தி சீரியல் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து வில்லிரா ரோல் பண்ணனவங்க தான் வனஜா அப்படிங்கிற கேரக்டர். அவங்களுடைய ஒரிஜினல் நேம் வந்து லக்ஷ்மி. அவங்க வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஆங்கிரியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியல்ல ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தவங்க தான் ஷபானா. அவங்களுக்கு வந்து தமிழக அரசோட சிறந்த ஹீரோயினுக்கான விருதை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு சிறந்த வில்லிக்கான விருதை சன் டிவில ஒளிபரப்பான சித்தி 2ல ஷில்பா அப்படிங்கிற ரோல் பண்ணிட்டு இருந்தவங்க தான் வில்லிக்கான விருதை வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதை பற்றி தான் வனஜா வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் வனஜா அப்படிங்கிற லக்ஷ்மி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு விருது வந்து உங்கள் வீட்டு விருது கிடையாது. அதை வந்து உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த விருதுக்கு தேர்வு செய்கிற கமிட்டியை யார் தேர்வு செய்கிறா? அவங்களுக்கு என்ன இது இருக்குது இந்த மாதிரி விருதுகளை அலாட் பண்ணுறதுக்கு? இதில் எந்த நேர்மை இருக்குது? என்ன ஒரிஜினல் இருக்குது? ஏன்னா செம்பருத்தி சீரியல்ல வில்லியா பண்ணிட்டு இருந்த வனஜாவோட அந்த ரோலை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஈவன் அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பேர் வந்து அதிகமாக வெளியில் பேசப்பட்டது. ஸோ வந்து அவங்களுக்கு விருது கிடைக்கும்னு சொல்லிட்டு அதிகமாக எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் ஒரு சில சொந்த ப்ரொடக்ஷன் தயாரிப்புகளில் இருக்கிற உங்களுடைய சொந்த இதுக்கே நீங்கள் விருது கொடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த விருது எதுக்கு? இதுக்கு நீங்கள் சொந்தமாக நீங்களே தயாரித்து உங்கள் பேர் போட்ட விருதுன்னு கொடுக்கலாமே. இதுக்கு ஏன் தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா லக்ஷ்மி பேசியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது. அவங்க வேற என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2016லேருந்து 2022 வரைக்கும் குடுத்துட்டுருக்கிற இந்த தமிழக சினிமா துறை விருதுகள் மற்றும் சின்னத்திரை விருதுகள்ல, இந்த விருதுகள் வந்து நியாயமா வழங்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத யாருமே ஆராய்ஞ்சு பார்க்கறதில்ல. அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க யாருக்கெல்லாம் வேணுமோ, விரும்பணுமோ அவங்களுக்கு அந்த விருதுகள குடுத்துர்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணும் தெரியல. கிட்டத்தட்ட செம்பருத்தி சீரியல் வந்து 3 இயர்ஸுக்கு மேல ஓடியிருந்தது. அந்த சக்சஸ் கொண்டாடி கூட நாங்க அவ்ளோ சந்தோஷப்பட்டோம். கிட்டத்தட்ட ஜீ தமிழ்ல தூக்கி நிறுத்தின சீரியல்கள்ல செம்பருத்தியும் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அப்படிப்பட்ட சீரியல்ல நடிச்ச கேரக்டர யாருமே மைண்ட்ல வச்சுக்கிறது கிடையாது. ஷபானா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாலும், அதுல இன்னும் நெறைய கேரக்டர்ஸ் வந்து தங்களுடைய இயல்பான நடிப்பை காட்டியிருந்தாங்க. அதை யாருமே ஏன் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே கிடையாது. நான் கேட்குற மாதிரி இந்த தேர்வுகள் வந்து எந்த முறையில நடத்தப்படுது? இந்த தேர்வு செய்ற கமிட்டிய யார் தேர்வு செய்றா? எந்த அடிப்படையில தேர்வு செய்றாங்க? அவங்களுக்கு சினிமா துறைய பத்தியோ, இல்ல நடிப்ப பத்தியோ என்ன தெரிஞ்சிட போது அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நடிப்பு அப்படிங்கிறது ஒரு உணர்வு. அத வந்து ஒரு நடிகர்கள் மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். சக நடிகர்களால தான் ஒரு நடிகர்களோட நடிப்பையும், உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா லக்ஷ்மி பேசியிருக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.